ஹாய், நான் உங்களோட வெங்கட்டுங்க ஃப்ரம் விக்கிடிக்கின் காஷன் படுங்க. சீஸ் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டேர்ம் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்போங்க. சீஸ் ஸ்கொயர் டெஸ்ட்னா என்ன? எம்பிஏ ப்ராஜெக்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எப்படி இந்த சீஸ் ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ணில் கம்ப்ளீட்டாக ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட் சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து லைவாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். எப்படி ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட் பண்ணுறது இந்த சீஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டை வச்சு பண்ணிவிட்டு அப்படின்னு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் எம்பிஏ ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ் ஆன பீப்புள் தான் இவங்க எல்லாமேங்க. மல்டிநேஷனல் கம்பெனி பிளேஸாக இருக்காங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லைங்க, மோர் தென் 1000 பீப்புள் காட் பிளேஸுங்க. அதோடைய லிங்க்லாம் நான் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் பார்க்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே. சீஸ் ஸ்கொயர் டெஸ்ட்னா என்னங்க? அதாவது பாசிபிலிட்டிங்க. இதுவும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும்? இது இருக்குது இது இல்லை அப்படின்னு எப்படி இருக்கும்? இது இருக்கு இது இல்லை எப்படி இருக்கும்? ரெண்டுமே இல்லைங்க, அப்போ எப்படி இருக்கும்? ஸோ எல்லா சாட்டிஸ்ஃபைட் பட் ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்லாம் ரெண்டும் சூப்பர். சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான் ஆனால் ஐசோலேட்டாக இருக்கான்பா. இங்கே அன்எங்கேஜாக இருக்கான், டிஸ்எங்கேஜாக இருக்கான், ஐசோலேட்டாக இருக்கான். அங்கே எங்கேஜாக இருக்க, டிஸ்சாட்டிஸ்ஃபைட் இருக்கான். ஸோ கம்ப்ளீட் எஸ்ஸுங்க. எஸ் நோ, நோ நோ, நோ எஸ். இந்த காம்பினேஷனில் எல்லா காம்பினேஷன்லையும் ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் ஹைட்டாக இருக்கான், குண்டாக இருக்கான், அவன் ஒரு பக்கம். ஹைட்டாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், அவன் ஒரு பக்கம். ஸோ குள்ளமாக இருக்கான், குண்டாக இருக்கான், அந்த ஒரு பக்கங்க. ஒல்லியாக இருக்கான், குள்ளமாக இருக்கான், அவன் ஒரு பக்கம். அப்படின்ற காம்பினேஷன் எல்லா பாசிபிலிட்டிலையும் நீங்கள் ஒரு ரிசர்ச்சை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு அவுட்கம்மை எடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோ கண்டினியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வெங்கட்டுங்க. நான் உலகத்தில் 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்ட் ஓனட் அவார்டு வாங்குவாங்க. அண்ட் ஐ ஃபினிஷ் மை ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஐஎம் காலிக்கட்டுங்க. ஓகேவா? என்னோட கைடன்ஸில் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இது என்னுடைய ப்ரொஃபைலுங்க. ஓகேவா? kashiinfo.com/venkat தான் என்னோட ப்ரொஃபைலுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு என்னோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கலாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபோதசிஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹைபோதசிஸ் தான் என்னன்னா ரெண்டுமே இல்லைப்பா அப்படின்னா அது நல் ஹைபோதசிஸ். ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லை, அது நல் ஹைபோதசிஸ்ங்க. ரெண்டுத்துக்கும் இதுக்கும் சொந்த எதுனா இருந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ்ங்க. ஸோ ரெண்டு ஃபீல்டை எடுத்து அதோட ரிலேஷன்ஷிப்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது தான் ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன தேவை? நமக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஹைபோதசிஸ் எடுக்க போகிற? ரெண்டு ஃபீல்டை வச்சு நீ ரிலேஷன்ஷிப் உருவாக்க போறியா இல்லையா? இதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டேட்டாக்கெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நாம் இந்த சீஸ் ஸ்கொயர் ப்ராசஸ்லாம் பண்ண போகிறீங்க. ஓகேவா? கால்குலேட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. என்னெல்லாம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வர வாய்ப்பு இருக்குது அதை கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த சீஸ் ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ரிசர்ச் பண்ணுவோங்க. ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. இதில் டெசிஷன் எடுப்பீங்க இது கரெக்டாக இல்லையான்ட்டு. ஸோ ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் தேவையான ஃபீல்டுங்க. அந்த தேவையான ஃபீல்டில் இருந்து அதுக்கு தேவையான டேட்டாவெலாம் வச்சு இந்த தேவையான ஃபீல்டில் இருந்து நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்கம் எடுக்கிறது நம்மளோட எம்பிஏ ப்ராஜெக்ட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டடி ஆஃப் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எம்பிஏ ப்ராஜெக்ட் நான் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பானா ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட்டுங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக்சுவலாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்றதை ஒரு அப்ஸ்ட்ராக்டாக சொல்லணும். மொத்த ப்ராஜெக்டோட 120 பேஜை ஒரு பேஜில் கொடுக்குறது தான் அப்ஸ்ட்ராக்ட்டுங்க. ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் மாதிரி நீங்கள் எந்த கம்பெனி இப்போ நம்ம கம்பெனி அப்படின்னா இது நம்மளோட ஆஃபீஸுங்க. நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் இதெல்லாமே போட்டுணுங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸோ இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. கோர்சஸ் இன்டர்ன்ஷிப் நீங்கள் என்கிட்ட பண்ணலாம். எம்பிஏ இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுறா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. ஐடிக்குள்ள நுழையினா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுங்க. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் தரணுங்க. அது கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டட் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கா அது லிட்ரேச்சர் ரிவ்யூவாக நீங்கள் தரணுங்க. அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதில் என்ன மிஸ் பண்ணிட்டாங்க, அதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் லிட்ரேச்சர் ரிவ்யூவில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி மெத்தடாலஜிலாம் பயன்படுத்தி நான் இந்த ரிசர்ச்சை பண்ண போகிறேன். ஃபார்முலேஷன்ஸ் மெத்தடாலஜி சொல்லுங்க. அப்புறமா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மெத்தடாலஜி அப்ளை பண்ணி அதுலேருந்து ஒரு ஃபைனல் அவுட்கம் கொண்டு வரதான் டேட்டா அனாலிசிஸ்ங்க. இதெல்லாம் முடிச்ச பின்னாடி கிடைக்கிற ஒரு விஷயம் தான் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சதுப்பா அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு சஜஷனும் அந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒன்றும் பெட்டராக இருக்கும்னு ஒரு சஜஷனும் கன்க்ளூஷன் தரது தான் ஒரு ஃபைனல் இயர் எம்பிஏ ப்ராஜெக்டாக இருக்குங்க. நீங்கள் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸாக எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே ட்ரெண்டிங்கான ப்ராஜெக்ட்ஸுங்க. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட்ஸை ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். சரி, ஓகே. ஸோ இது மட்டும் டாபிக்ஸ் கிடையாதுங்க. பாருங்கள், இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, kashiinfo.com/finalyear ப்ராஜெக்ட்ஸ். இந்த லிங்க்குக்கு போனாலும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். சரி, நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பார்க்கலாமா? இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நான் காமிச்சேன் இல்லையா, அதோட ரிவ்யூங்க. முதல்ல இண்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்து முடிச்சோன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச உடனே இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் அந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் லைக் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோங்க. ஓகேவா? அது முடிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து we have to go with this one. ஸோ இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல், கம்பெனி ப்ரொஃபைல் அதை பற்றிலாம் நீங்கள் கொடுக்கணுங்க. ஓகேவா? ஸோ கம்பெனி ப்ரொஃபைல், இண்டஸ்ட்ரி ப்ரொஃபைல் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து you have to go with this one. லைக் மெத்தடாலஜிஸுங்க, ஃபைண்டிங்ஸுங்க, ஓகேவா? அதை பற்றிலாம் டீட்டெயிலாக கொடுக்கணுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருங்க. ஓகேவா? ப்ரீவியஸாக என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க லிட்ரேச்சர் ரிவ்யூவில் நீங்கள் தரணுங்க. தந்து முடிச்சிட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறமா லைக் உங்களுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி வந்துச்சுங்க. என்னெல்லாம் அல்காரிதம், என்ன எங்கேருந்து டேட்டா எடுக்க போகிறேன், எப்படி எடுக்க போகிறேன், அடுத்து இன்டர்பிரேஷன்ஸுங்க. ஓகேவா? அந்த கிடைச்சிருக்க டேட்டா வச்சு இன்டர்பிரேட் பண்ணி என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுறது சொல்லணுங்க. சொல்லி முடிச்ச பின்னாடி வந்து ஃபைனலாக வந்து உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஃபைனலாக வந்து லைக் உங்களுடைய ப்ராஜெக்ட் முடிஞ்சிருங்க. அண்ட் நீங்கள் வந்து லைக் பிப்ளியோகிராஃபி அந்த மாதிரி தான் போட்டுக்கலாங்க, எங்கேருந்து ரெஃபர் பண்ணிக்கணுமா போடலாங்க. இதுதான் ஒரு ப்ராஜெக்டோட கண்டென்ட்டுங்க. ஓகே, ஒரு 120 130 பேஜ் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்க. அண்ட் கொஷினர் என்ன மாதிரி சாம்பிள் கொஷினாக நான் எடுத்திருக்கேன், எவ்வளோ சாம்பிள் சைஸுங்க, இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து மொத்த ப்ராஜெக்ட்டுங்க. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும், என்ன கைடன்ஸாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சி பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. தேங்க்யூ.